நீட் தேர்வுக்கான மாற்றுத் தேர்வு தொடர்பாக முன்னாள் IAS அதிகாரிகள் மத்திய அரசுக்கு தாமாக சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர். 24 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில் மதிப்பெண் முறைகேடு, வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் என பல புகார்கள் எழுந்து டாக்டர் கனவில் இருந்த மாணவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதையடுத்து CBI விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. மேலும் நீட் முறைகேடுகள் குறித்து ஆராயவும் தேர்வு சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கவும் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு K. ராதாகிருஷ்ணன் தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்தது. இதனிடையே முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திரு சுப்பிரமணியம், கோல் இந்தியா லிமிடெட் நிறுவன முன்னாள் தலைவர் திரு சுதிர்தா பட்டாச்சாரியா மற்றும் ஜோத்பூர் IITயின் முன்னாள் இயக்குநர் திரு பிரேம் கல்ரா ஆகியோர் கூட்டாக மத்திய அரசுக்கு சில யோசனைகளை முன்வைத்துள்ளனர். அதில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மொத்தம் 8 காலாண்டு தேர்வுகள் மற்றும் ஒரு பொதுத் தேர்வை நடத்தலாம் என ஆலோசனை தெரிவித்துள்ளனர். மேலும் மேல்நிலை கல்வியில் 2 முறை இன்டர்ன்ஷிப் பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் படிப்பு திறன், சமூக மற்றும் தொழில் திறன் மற்றும் ஒட்டுமொத்த திறனையும் அளவிடும் வகையிலான இறுதி பொதுத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு முறையில் 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறையை மேற்கொள்ளவும் பரிந்துரை செய்துள்ளனர். மாணவர்களின் சமூக பங்களிப்புக்கு NCC, NSS போன்றவற்றில் இருப்பதை கட்டாயமாக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட், JEE போன்ற அனைத்து உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு மாற்றாக இந்த முறையை பின்பற்றலாம் என்றும் இதன் மூலம் பள்ளி கல்வி மீது கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.